பாங்காக்கிலிருந்து திருச்சி வந்த ஸ்கூட் விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 9.82 கிலோ ஹைட்ரோபோனிக் வகை கஞ்சா போதைப் பொருளை பறிமுதல் செய்த வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் கடத்தி வந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. திருச்சி சர்வதேச விமானத்தில் நாள்தோறும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டிற்கு 10க்கும் மேற்பட்ட பயணிகள் விமானங்கள் சேவை செய்து வருகின்றன. மலேசியா, துபாய், சிங்கப்பூர், பேங்காங் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து விமானத்தில் திருச்சி வரும் பயணிகள் தங்கம், போதை வஸ்து பொருட்கள் கடத்தி வருவது அதிகமாகி வருகிறது. இந்த நிலையில் பேங்காங்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக திருச்சி வந்த ஸ்கூட் விமானத்தில் சந்தேகப்படும் பயணிகள் மத்திய வான் முன்னறிவிப்பு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது பயணி ஒருவர் உடமையில் மறைத்து எடுத்து வந்த உயரக ஹைட்ரோபோனிக் வகையான கஞ்சாவை இருந்துள்ளது. அந்த கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அதன் எடை 9.82 கிலோவாகும். மேலும் இதனுடைய தற்போதைய சந்தையின் மதிப்பு 9,50,00,000 என அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து கஞ்சா கடத்தி வந்த அந்த நபரிடம் மத்திய வான் முன்னறிவிப்பு சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் வெளிநாட்டில் இருந்து வரும் பயணிகள் அதிக அளவில் வெளிநாட்டு பணங்கள், கடத்தல் தங்கம், போதைப் பொருட்கள், கஞ்சா கடத்தி வருவது அதிகமாகி வருகிறது. கடத்தல் கூடாரமாக மாறி வருவதாக இவற்றை முற்றிலும் தடுக்க வேண்டும் என மத்திய வான்வழி நுண்ணறிவு அதிகாரிகள் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன்.